அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்க்கிற பகுதி எபேசியர் புஸ்தகத்திலே தேவனுடைய வார்த்தை குறித்து. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10 12 வரை வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, பவுல் சபை விசுவாசிகள், எபேசியர் சபை விசுவாசிகளை பார்த்து சொல்றார், நீங்களும் சபை விசுவாசிகள் தான், உங்களை பார்த்து பேசுவது போல எடுத்துக்கொள்ளுங்கள். சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள். பவுல் சபை விசுவாசிகளுக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன செய்யணுமா? பலப்படுங்கள். நீங்க வல்லமையில பலப்படாட்டா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வருகிற போராட்டத்தை ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பஞ்சு மெத்தையில கட்டல்ல புரண்டு வாழ்கிற வாழ்க்கை மாதிரி நினைக்கிறாங்க. இல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கை தான். ஆனா அந்த வெற்றி உள்ள வாழ்க்கையை நீ எப்படி அனுபவிக்கணும்னா, அவருடைய கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தில் வல்லமையில என்ன செய்யணுமா? பலப்படு. கர்த்தர் உனக்கு தருகிற வல்லமையில நீ என்ன செய்யணும்? வளரணும். அந்த வல்லமை நீ பெருக்கிக் கொள்ளணும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள். அல்லேலூயா. ஏன் பலப்படணும் சொல்றாருன்னா, அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. இந்த உலகத்திலே உனக்கு ஒரு எதிரி இருக்கிறான். இந்த உலகத்திலே உனக்கு ஒரு வில்லன் இருக்கிறான். அவன் கண்ணுக்கு தெரியாமல் செயல்படுவான். என்ன சொல்றாரு பாருங்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய வல்லமை பவுல் குறிப்பிடுறாரு. தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய வல்லமை. இதுல நீ பலப்படணுமா? நீ பலப்பட்டாதான் உனக்கு எதிராய் வருகிற சத்ருவை எதிர்த்து நிக்க அந்த பலத்தோடு நிக்கிற, எதிர்த்து போராட அந்த பலத்தோடு நிக்கிற. அந்த பலம் இருந்தாதான் சத்ருவை வீழ்த்தி இந்த பூமியில நீ ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நீங்கள் நினைச்சீங்கள் பலப்படுங்கள். இன்னைக்கு அஜாக்கிரதையா வாழ்றாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா காலையில எந்திக்கணும், வேலைக்கு போகணும், அல்லது சமையல் பண்ணணும், அல்லது எப்படியோ அப்படி மத்தியானம் வரணும், சாப்பிடணும், இப்படி ஒரு வாழ்க்கை. வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கணும், வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கணும், ஷிப்டுக்கு போகணும், நான் அங்க வேலைக்கு போகணும், சோறாக்கணும், குழம்பு வைக்கணும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை நினைக்க. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அசால்ட்டா வாழ்கிற வாழ்க்கை அல்ல. உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். உங்களுக்கு எதிராய் பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதை எதிர்த்து நீ எதிர்நீச்சல் போட்டு நீ வெற்றி பெற வேண்டுமானால் அவரிலும் அவருடைய வல்லமையில் பலப்படு. அந்த ஆயுதத்தை நீ வளர்த்து அதை பெற்றுக்கொள். அந்த ஆயுதமாகிய தேவனுடைய வார்த்தைய நீ வளர விடு. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு கிறிஸ்தவனுக்கு சாத்தான் கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பான். நீ இந்த பூமியில வாழும் பொழுது ஏதாவது, அது எத்தனை ஆவிகள் இருக்குன்னு சொல்றாரு பாருங்க 12. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அந்த போராட்டத்தை உன்னுடைய மாமிசத்திலோ உடல் பலத்திலேயே நீ போராடி ஜெயிக்க முடியாது. பவுல் சொல்றாரு, மாமிசத்தோடு இரத்தத்தோடு போராட்டமே கிடையாதுங்க. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு ஆவினா பரவாயில்லைங்க, எத்தனை ஆவிகளோடு போராட்டம் இருக்கான். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு கூட்டமா உன்னை தாக்கும் பொழுது நீ எப்படி ஜெயிக்க முடியும்?
ஒரு கிறிஸ்தவன் ஏன் ஜெபம் பண்ணாம சோர்ந்து போயிடுறான்? ஒரு கிறிஸ்தவன் ஏன் விரக்தி அடைகிறான்? ஒரு கிறிஸ்தவன் ஏன் பாவத்துல விழுறான்? ஒரு கிறிஸ்தவன் நீ சாதாரண நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, ஏதோ ரோட்ல போறோம் ரோட்ல வாரோம் அப்படி நினைக்கிற. உங்களை சுத்தி எத்தனை ஆவிகள் வட்டமிட்டுக்கிட்டு உனக்கு தெரியுமா? எத்தனை ஆவிகள் உன் கண்ணுக்கு தெரியாமல் செயல்படுற ஆவிகள். ஏன்னா வேதம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சத்தியங்க. துரைத்தனம், அதிகாரம், பிரபஞ்சம், அந்தகார லோகாதிபதி ஆவி, வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனை, இதையெல்லாம் நீ ஜெயிக்கணும்னா கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தில் வல்லமையில பலப்படு. ஏதோ சாப்பிட்டோம் படுத்தோம் தூங்கணும், சாப்பிட்டோம் படுத்தோம் தூங்கணும், அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை நீ வாழ முடியாது. நீ அப்படி வாழ்வாயானால் எதுலயாவது சிக்கிட்டு உன்னால வெளியே வர முடியாது. பவுல் சொல்றாரு, கர்த்தரிலும் உடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன செய்யுங்கள், பலப்படுங்கள். எவ்வளவு பெரிய தேவ மனுஷனாகி எலிசாவே சோர்ந்து போயிட்டாரு. 450 தீர்க்கதரிசிகளை அடிச்சு கொண்டு ஒரே நேரத்தில் அடிச்சு சாய்க்கிறாரு. அடுத்த நிமிஷம் ஆகாப் ராஜாவுடைய மனைவி எசேப்பேல் ஒரு பொம்பளைக்கு பயந்து போய் என்ன சூரச்சடியில போய் படுத்துட்டான். சூரச்சடியில போய் படுத்துட்டு, ஆண்டவரே நான் நல்லவன்ல, நான் எடுத்துருங்க. அது என்ன ஆவி? சோர்வின் ஆவி, ஒரு பயத்தின் ஆவி. உடனே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அப்பத்தையும் அடையும் கொடுக்கிறாரு, வார்த்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறாரு, அபிஷேகத்தை. பலபடிதான் எலியா எந்திரிச்சு ஓடுறாரு. அப்ப அவ்வளவு பெரிய தீர்க்க தரிசிகளுக்கு அந்த சோர்வை கொண்டு வரான். இன்னைக்கு உங்களை எந்த ஆவி தாக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. எல்லா மனுஷரும் நல்லவர்கள் தான். எல்லா மனுஷனையும் அலக்களிக்கிற ஒரு ஆவி கூட்டமா தாக்கும் போது அவனால நிலை குலைந்து விடுகிறான். நிலை குலைந்து விடும் பொழுது அதை எதிர்த்து போராடக்கூடிய என்ன இல்ல, வல்லமை இல்ல. அந்த வல்லமை இருந்தா அந்த வல்லமையில சரியா நிச்சல வளர்த்து கொள்ளல, பலப்படல. அந்த ஆவிகளுடைய போராட்டத்தை ஜெயிக்க உன் யுகத்தினாலேயோ உன் பணத்தினாலேயோ அல்லது உடல் பலத்தினாலேயோ அது ஜெயிக்க முடியாது. அது பவுல் சொல்லிட்டாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தில் வல்லமையில என்ன செய்யுங்க, பலப்படுங்க. அப்ப அந்த வல்லமைய கண்டுபிடி, எதுல இருக்கு அந்த வல்லமை? இப்ப 3/4 மணி நேரம் உங்களுக்கு போதிக்கிறேன்னா, நான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அறிக்கை பண்ணி அந்நிய பாஷை பேசியோ அந்த உள்ளான மனுஷனை பலப்பட வைக்கும் போதுதான் சத்துரு நெருங்க முடியாது. இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில நமக்கு தொந்தரவு, சோர்வு, மனமடிவு, ஏதாவது வகையில சத்துரு உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதை அடிச்சு நொறுக்கி நீ ஜெயிச்சு போனா கர்த்தரில் அவருடைய வல்லமை சத்துவத்துல நீ பலப்படு. ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29 இருந்து 31 வரை வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அந்த பாருங்க, ஒரு மனிதனுக்கு பிசாசு சோர்வை கொடுப்பான், மன விரக்தியை கொடுப்பான், நம்மளை டென்ஷன் ஆக்கி விடுவான். அப்ப நீ என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை பைபிள் வாசி அப்படின்னு ஒரு விரக்தி ஆயிருவ. அப்படி வர்ற நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, சோர்ந்து போறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்ப ஏன் சத்து கொடுக்கிறாரு? அந்த சத்து என்னது? அதுதான் வல்லமை. பிசாசை எதுக்கக்கூடிய சத்து தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இருந்தாதானே ஜெயிக்க முடியும். நல்லா இருக்காங்க, ஒரு நோய், ஒரு நரம்புல இருக்கிற ஒரு நோய், ஒரு சவ்வுல இருக்கிற ஒரு நோயினால நம்முடைய வாழ்க்கை பீசாயிருது. அப்ப என்னது? எதிர்த்து நீச்சல் போட, எதிர்த்து போராட அந்த சத்து வேணும், அந்த வல்லமை உனக்கு வேணும்.
எப்பொழுது மாதிரியே நமக்கு இருக்குன்னு நினைக்கீங்க. ஏதாவது ஒரு தாக்கம் வரும் பொழுது அப்ப தெரியும், ஐயோ மனுஷ பலமும் காப்பாற்ற முடியாது, பணப்பலமும் காப்பாற்ற முடியாது, அறிவு பலமும் காக்க முடியாது. ஒரே பலம் தான் உன்னை காப்பாத்தும். அது தேவ பலம், அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய வல்லமை. கைத்தட்டும். தேவனுடைய வல்லமை. சோர்ந்து போறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன். அந்த பலன் வந்துட்டு வச்சிருங்களா. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள், அந்த வல்லமைக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து அவர்கள் பலனடைவார்களாம். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நான் இந்த வசனத்தை படிக்கும் போது மேல என்ன தெரியுமா பார்த்தேன்னா, வாலிபர்கள் நினைச்சுவாங்களாம், இடறி விழுவார்கள், இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள், இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். அப்போ ஒரு வாலிப வயது உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ஒரு பலம் இருக்கும், மன தைரியம் இருக்கும். ஆனா வயதானவங்களுக்கு கூட மன தைரியங்கள் அத்து போயிருக்கலாம். ஆனா ஆவியானவர் இந்த வசனத்தை எப்படி எழுது? வாலிபர்கள் நினைச்சுவார்களாம், சோர்ந்து போவார்கள், இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வாலிபர்களே, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க பலத்தால ஒண்ணும் செய்ய முடியாது. பக்கத்து பாருங்க, உங்க பலத்தால ஒண்ணும் சாதிக்க முடியாது. எனக்கு உடல் பலம் இருக்கு, எனக்கு வயசு கம்மி, எனக்கு அது என்ன கம்மியா இருந்தாலும் உன்னை பாதுகாப்பது தேவனுடைய வல்லமை. கைதட்டும். தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. 85 வயதுலயும் 45 வயசுக்குள்ள பலம் காலேப்புக்குள்ள இருந்தது. யோசுவாக்குள்ள அந்த பலம் இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தை, அவருடைய பலத்தை நீ பெற்றுக்கிட்டேன்னா உன்னை சோறு கொடுத்துற பிசாச அடிச்சு அடிச்சு நீ ஜெயிப்ப. நீ அடிச்சு அடிச்சு ஜெயிப்ப. அது பண பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வியாதி பிரச்சனையா இருக்கலாம், அல்லது ஆவிகளுடைய பிரச்சனையா, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அவருடைய வார்த்தையினால நீ ஜெயிப்ப. அல்லேலூயா. பிசாசு பாருங்க, அந்த தேவனுடைய வார்த்தையை தான் கேட்க விட மாட்டான். ஜெபம் பண்ற கூட உட்கார்ந்துருவாங்க. வார்த்தையை பிரசங்கிக்கும் போது பாருங்க, அப்பதான் அங்கிட்டு போவாங்க, இங்கிட்டு போவாங்க, இங்கிட்டு போவாங்க. அப்பதான் ஆண்டவர் அந்த பலத்தை கொடுக்குன்னு நினைப்பாரு. கரெக்டா பிசாசு கேட்க விடாம ஆக்கிடுவான். ஆனா முட்டி முட்டி ஜெபம் பண்ணலாம். நீ எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துல அந்த வார்த்தை தான் உன்னை விடுதலையாக்கும். கைதட்டும். வார்த்தை தான் உன்னை விடுதலையாக்கும். உன்னை ஏன் வார்த்தை கேட்க விடாம உன்னை அலக்களிக்கிறான், பாதியிலே எந்திரிச்சு போக வைக்கிறான்னா ரகசியம் என்னன்னா, அங்கதாங்க விஷயம் இருக்கு. அதுதான் தேவ பலம். கைதட்டும். தேவ பலம். வாலிபர்கள் இடறுவார்கள், சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. அப்ப இதுல என்னன்னா, நம்ம நினைப்போம் வாலிபத்துல கொஞ்சம் பலம் இருக்கும், அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ வாலிபனா இருக்கியா, நீ முதியவரா இருக்கியா, அல்ல தேவனுடைய வார்த்தை இருந்தா அந்த பலம் உன்னை காப்பாத்திக்கிட்டே இருக்கும். கைத்தட்டும். காப்பாத்திக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7, 8 எடுத்து வாசித்து பாருங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அந்த வல்லமை ஒரு பொக்கிஷங்க. அந்த வல்லமை ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் என்ன பண்ணுதான் பாருங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், உனக்கு எங்கிட்டு பிரச்சனை, வேலையில பிரச்சனை வரலாம், குடும்பத்துல பிரச்சனை வரலாம், உன் சரீரத்துல பிரச்சனை வரலாம், கடன் பிரச்சனை வரலாம், வியாதி வரலாம், என்ன வந்தாலும் அடிச்சு ஜெயிக்க முடியும். பவுல் சொல்றார், எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகவில்லை. எப்பக்கமும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகல. சத்துரு உன்னை தாக்கினாலும் நீ ஒடுக்க முடியாது. ஏன்னா உனக்குள்ள என்ன இருக்கு? வல்லமை. உனக்குள்ள என்ன இருக்கு? பலம்.
எப்பக்கமும் நெருக்கப்பட்டு நீ ஒடுங்கி போகல. அடுத்தது கலக்கமடைந்து மனம் முறிவடைகிறது இல்லை. சத்ருவ மனதை தாக்குவான், உனக்கு தாழ்வு மனப்பான்மை கொடுப்பான், மனச்சோர்வை கொடுப்பான், ஜெபிக்க விடாதபடி தளர்வை கொடுப்பான், மனதுல ஆனாலும் அடுத்த நிமிஷம் ஆவியார் என்ன தெரியுமா பண்ணுவாரு? அந்த வார்த்தையின் வல்லமை இருந்துச்சா, இயேசுவின் நாமத்தில் பிசாசை ஏத்து விட்டு என்னை விட்டு ஓடி போனா, இயேசுவின் நாமத்தில் பிசாசை ஏத்து விட்டு என்னை விட்டு விழுந்து விழுந்து ஓடினா. வியாதியை கொடுக்கிற பிசாசு, மனச்சோர்வை கொடுக்கிற பிசாசு, சோர்வின் ஆவியே, அவிசுவாசத்தின் ஆவியே, சந்தேக ஆவியே, பயத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தை உன்னை எதிர்த்து நிற்கிற என்னை விட்டு விழுந்து விழுந்து ஓடுகிறான். அது என்னது? அதுதான் தேவ பலம், அதுதான் பிதாவின் பலம், அதுதான் இயேசுவின் பலம். அங்கதான் ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானுடைய பலம். இதுதான் உன்னை காப்பாத்த போது. அல்லேலூயா. கலக்கம் அடைந்து மனம் முறிந்து மனம் முறிவடைவதில்லை. அடுத்து சொல்றாரு, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. உன சத்துரு எந்த வகையிலாவது உன்னை துன்பப்படுத்திட்டே இருக்கா? ஐயா, வார்த்தையில இருக்கிற மனுஷன் அசரவே மாட்டான், அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? எனக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கியா? ஐயா, எனக்கு தேவன் வார்த்தையா இருக்கிறாரு, வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை, அவர் எனக்குள்ள வாழ்றாரு. அந்த வார்த்தை இருக்கிற வர துன்பப்படப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. அவனுக்கு எந்த வகையிலாவது ஆண்டவர் போஷிச்சுக்கிட்டே தான் இருப்பார். கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகிறது இல்லை. உனக்கு கீழே தள்ள நினைச்சா கூட கர்த்தர் உனக்கு மேலதான் தூக்குவாரு. கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகிறது இல்லை. இவ்வளவுக்கும் காரணம் என்னது? அந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிற வல்லமை, வல்லமை, வல்லமை. அப்ப இன்றைக்கு வல்லமை உனக்கு எதுக்கு தேவை தெரியுமா? இன்னைக்கு இந்த பூமியில எத்தனை ஆவிகள் உன்னை சோர்வுக்குட்படுத்துது, உன்னை துன்பப்படுத்துது, மன கலக்கம் அடையுது, உன்னை சோர்வுக்குட்படுத்துது, நிந்தைகள், வார்த்தைகள், இதெல்லாம் நீ ஜெயித்து நீ ஆண்டவருக்காக ஓடணும்னா, நீ எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிற, எவ்வளவு நேரம் நீ பைபிளை தியானிக்கிற, எவ்வளவு நேரம் நீ உட்கொள்ளுகிற? அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். 2 ஏசாயா 40:29 திரும்ப அந்த வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். நீங்க கழுகு பாருங்க, யூடியூப்ல கூட நீங்க பார்த்திருக்கலாம். கழுகு சாதாரண பறவை நினைக்கீங்க, ஒரு சின்ன மிருகத்தை கூட கொத்திட்டு மேல தூக்கி பறந்துரும். அது சிறகுக்கு அவ்வளவு பலம் இருக்கு. அது இயற்கையாகவே கர்த்தர் அந்த கழுகுக்கு இந்த பலம் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏ பிசாசு உன்னை கீழே தள்ளுதா, பிசாசு உன்னை கீழே தள்ளுதா, அவரு கழுகுக்கு ஒத்த பலனை உனக்கு கொடுப்பேங்கிறாரு. நீ தேவனுடைய வார்த்தையில நிரம்பி இருந்தேன்னா கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நீ எழும்புவ, கர்த்தருக்கா சாதிப்ப. ஒரு சோர்வின் ஆவி, மன விரத்தின் ஆவி, ஒரு பலவீனத்தின் ஆவி உன்னை படுக்க போடலாம். ஆனா தேவனுடைய வார்த்தையினுடைய பலம் இருந்தா எழும்புவ. சொல்லுங்க, பக்கத்து பாருங்க. எலும்பு, எலும்பு, கர்த்தருக்காக எலும்பு, அவருக்காக நீ சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா உனக்குள்ள அந்த வல்லம் இருக்கணும். எலும்பி என்ன செய்வார்களாம்? எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக. என்னது? உன்னுடைய ஓட்டத்தை எந்த பிசாசும் குறுக்க நிறுத்த முடியாது, உன்னை சோருக்கு உட்படுத்த முடியாது, உன் மனதை குழப்ப முடியாது. அவன் ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருப்பான். அப்படியே பிசாசு வருது வச்சுங்களேன், எனக்கு ரோதமா, எனக்கு ரோதமா, எனக்கு ரோதமா, எனக்குள்ள இருக்க பெரியவர் இயேசுவின் நாமத்தை ஏத்து, அவன் அடிச்சு 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 வரும், பிரச்சனை வராது இல்ல, அவன் அடிச்சு ஜெயிச்சு போய்கிட்டே இருப்பான். இதுதான் உள்ளான மனிதனின் வல்லமையாய் பலப்படுற அனுபவம். பவுல் எபேச சபைக்கு இதுதான் ஜெபம் பண்றாருங்க. ஐயா, அவங்களுக்கு ஒரு வீட்டை கொடுங்கய்யா, அவங்க நோயை குணமாக்குங்கய்யா, ஐயா அவங்களுக்கு ஒரு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுங்க. இப்படிலாம் பவுல் நிருபங்கள்ல ஜெபம் பண்றதா நீங்க பார்த்திருக்கவே முடியாது. எபேசர் 3:15 எடுத்து வாசித்து பாருங்க. எபேசர் 3:15. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி
முழங்கால் படியிட்டு ஆ, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான உள்ளான மனுஷன். மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஐயா, அந்த ஒண்ண மட்டும் நீ வளர்த்துக்கிட்ட அந்த வல்லமைய, அவளுடைய ஜெபமே என்ன சொல்றாரு பாருங்க, உள்ள அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன் என்னது? ஆவி மனிதன். அதுல நீ தேவனுடைய வார்த்தையை உள்ள எடுத்து அந்த மனுஷனை மட்டும் நீ வளர்த்துட்ட, உன் ஓட்டத்தை நிறுத்தவே முடியாது. ஐயா நான் தேவர்கள், ஐயா நான் தேவர்கள், வேத வாக்கியம் எனக்கு இருக்கிற தேவர்கள், நான் இயேசு விசுவாசிக்கிறேன், இயேசு மாதிரி அற்புதம் செய்வேன், அதை காட்டிலும் மேலான அற்புதத்தை செய்வேன், எனக்குள்ள ஜீவ நதி இருக்கு, அது இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கிற, பூமியில எவைகளை கட்டுவாயோ அது பரலோகத்தை கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்ப்பாயோ இப்படியே அத வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஓட்டத்தை நிறுத்தவே முடியாது. பிசாசுக்கே தெரியும், ஐயா இவன் சோர மாட்டான், இவன் அசர மாட்டான், கொஞ்ச நேரம் சோர்ந்தாலும் அடுத்த நிமிடம் வார்த்தையை பிடிச்சிட்டு எந்திரிச்சிருவான், எழும்பிடுவான், கழுகை போல மேல பறப்பான். அவனுக்கு தெரியும். நம்ம புறம்பான மனுஷனை வளர்க்கறதெல்லாம் கவனமா இருக்கும். எனக்கு சட்னி இருந்தா சாப்பிட மாட்டேன், இட்லி இருந்தா சாப்பிட மாட்டேன், எனக்கு அது இருந்தாதான் சாப்பிடுவேன், இது இருந்தாதான் சாப்பிடுவேன்னு இந்த புறம்பான மனுஷனை, இது சரியில்லை அது சரியில்லைன்னு இந்த புறம்பான மனுஷனை வளர்க்கறதுல அவ்வளவு கவனமா இருக்கிறோம். கரெக்ட் டைமுக்கு எனக்கு தூக்காம இருக்க முடியாது, எனக்கு இந்த டைம் தூக்க வர்ற டைம், என்ன இந்த டைமை விட்டுருங்க, இப்படியே வளர்த்து 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 கடைசியில ஏதாவது ஒரு அதிரடி தாக்குதல் பிசாசு கொடுப்பான் பாத்தீங்களா, புஷ்வான மாதிரி போயிருவாங்க. ஆனா ஆவிக்குரிய அறிவால் என்ன செய்வான் தெரியுமா, உள்ளான மனுஷனுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பான். டெய்லி பைபிள் அன்னைக்கு வாசிப்பான், அதையே உணவாக்குவான், உள்ள எடுப்பான் உள்ளான மனுஷனுக்கு. அந்த மனுஷனை வளர்த்துருவான். இந்த புறம்பான மனுஷன் சொல்லி பயங்காட்டம் பாருங்க, இந்த மனுஷன் அந்த மனுஷனை ஒரே அமுக்க அமைக்கிடுவான். அதுக்குதான் பவுலுடைய பாரம், உள்ளான மனுஷன் ஆவிலே வல்லமையாய் பலப்படணும், நீ வளரணும். அப்ப எப்படி வளர்க்கிறது? அதுக்கு ரெண்டு முக்கியமான காரியம் முன்னாடியே போதிச்சிருக்கோம். ஒண்ணு தேவனுடைய வார்த்தை, இன்னொன்னு அந்நிய பாஷை. முதல்ல பால். ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு என்ன கொடுக்கிறோம்? பால். அந்த பாலை கொடுக்க கொடுக்க கொடுக்கதாங்க வளருவான். நிறைய பேருக்கு இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அல்ல. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது, தியானிக்கிறது, அதை பாடலாக்குறது, அதை அறிக்கையாக்குறது, அதை ஜபமாக்குறது, அல்லது வார்த்தை குறித்தான செய்திகளை கேட்கிறது, இதுதான் உள்ளான மனுஷனை வளர்க்கும். நீ இதுல கோட்டை விட்டுட்டேன்னா எல்லாம் பீஸ் தான். உங்கள் ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும். பலப்படணும் என்னது? அந்த ஆவி மனிதனை வளர்த்துரு, நீ வளர்த்துரு. உலக காரியங்களை வளர்றதுனால நீ பெரிய அறிவாளி ஆக முடியாது. உள்ளான மனுஷனை வளர்க்கறதுல கவனமா இரு. அதனால பவுலுக்கு வளர்ந்தனாலதான் சொல்றான், எப்பக்கமும் நாலு பக்கமும் வந்து எனக்கு நெருக்கம் வந்தாலும் நான் அசர மாட்டேன், உள்ள வல்லமை இருக்கு. மனம் கலக்கம் அடைந்து மன சோறு உண்டாக்குறதுக்கு என்ன வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போக மாட்டேன், துன்பப்பட்டும். இந்த பிரச்சனையில ஆள் பீஸ் ஆயிரும் அப்படி நினைப்பீங்க, அதுவே ஆவிக்குரிய பாடமா மாறிடும். அதுக்கு ஒரு வசனத்தை பிடிச்சு ஜெயிச்சு இதுவே அவன் ஒரு ஆவிக்குரிய அனுபவமா ஆக்கிட்டு போயிருவான். பவுல் அப்படிதான் வளர்ந்திருக்கிறாரு. அப்போ அந்த பாலை குடிக்கிறதுல ஒரு தேவ பிள்ளைகள் வாஞ்சியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா பிசாசு அதைத்தான் செய்ய விட மாட்டான். ஊழியம் செய்ய விட்டுருவான், ஜெபம் பண்ண விட்டுருவான், பைபிள்ல உங்களை தியானிக்க விட மாட்டான். ஏன்னா அதை நீ அறிஞ்சுக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை விடுதலை ஆயிரும். என்ன பிரச்சனை வந்தாலும் இதை எப்படி பேஸ் பண்ணலாம், இதுக்கு பைபிள்ல என்ன இருக்கு கண்டுபிடிச்சு நீ ஜெயிச்சிருவ. அதனாலதான் யோவான் இயேசு சொல்றாரு, யூதர்களை பார்த்து, விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்றாரு, யோவான் 8:32. யோவான் 8 அறிவீர்கள். ஏன் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றோம் தெரியுமா? இது உங்களுக்கு உள்ள போயிரணும், ஆவிக்குள்ள
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஒரு 3 தடவை சொல்லுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னொரு முறை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன? சத்தியம் உன்னை டைரக்டா விடுதலையாக்குன்னு பைபிள்ல சொல்லப்படல. சொல்லுங்க, சத்தியம் உன்னை விடுதலையாக்குன்னு சொல்லல. நீ சத்தியத்தை அறியும் போதுதான் அந்த அறிவுல வர்ற சத்தியம் தான் உன் வாழ்க்கையை விடுதலையாக்கும். கை தொட்டோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ற அளவுக்கு தான் நீ விடுதலையாவ. எனக்கு அடிக்கடி ஆவியானவர், இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணத்திலிருந்து ஏன் அதை அதிகமா சொல்ல வைக்கிறான்னா, அதை நான் அறிகிறேன். அதை அறிவா பரிசுத்தாவியர் தான் கற்றுத்தர. எப்பா உயிர் தந்த வல்லமா வந்துட்டுன்னா 10 கட்டளை நீதி உனக்குள்ள வந்துருது. உன் சிந்த மாமிச சிந்த ஆவிக்குரிய சிந்தையா மாறுது. நீ மாம்சத்துக்குரியவன் இல்ல, ஆவிக்குரியவனா இருக்கிற. உன் சரீரம் ஆவியானவர் உயிர்ப்பிப்பாரு. ஆவினாலே மாம்சத்தின் செய்களை அழிப்ப. நீ தேவனுடைய பிள்ளை என்பது ஆவியானவரே உன்னுடைய ஆவியோடு சாட்சி கொடுப்பாரு. நீ தேவனுடைய பிள்ளையானால் தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்து. இது எல்லாம் ஆவியானவர் உள்ள வரும்போது இவ்வளவு வேலை நடக்கும். அப்ப அந்த வசனம் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு அறிஞ்சாதானே அந்த வசனத்தை நீ சொல்லுவ. இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன காலையில இருந்து நைட்டு வரை நீ சொன்னாலும் வேலை நடக்காது. ஆனா நீ அறிஞ்சுகிட்ட, ஓ இந்த வசனத்துல எல்லா பிரச்சனையும் தீந்துருமா, எல்லா நோயும் அவுட் ஆயிருமா, எல்லா கடன் பிரச்சனையும் தீருமா, நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து இயேசு என்னை நீக்கலாக்கி விட்டாரா, ஐயா பாவமா சாபம் வியாதி தரித்திரம் நிந்த எல்லா சாபத்தையும் இயேசு எனக்காக போக்கிட்டாரா, எல்லாம் போக்கிட்டாரா. அப்ப உபாகம் 28 அத்தனை சாபம் போயிட்டா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்துட்டா. ஆபிரகாம் எப்படி இருந்தா? செல்வச்சீமானா. ஆபிரகாம் எப்படி இருந்தா? தேவனுடைய சிநேகிதன். ஆபிரகாம் எப்படி இருந்தா? விசுவாசத்தின் தந்த. அப்ப அந்த ஆசீர்வாதம் எனக்கு வருதா? கலாத்தியர் 3:13 இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு இந்த வசனம் தெரிஞ்சா போதாதான். அந்த சத்தியத்தை நீ அறிஞ்சிட்ட, அந்த சத்தியமே உன் வாழ்க்கையை விடுதலை ஆக்கணும். கை தட்டும். விடுதலையாக்கி விடும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப அந்த சத்தியங்கிறது பால் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:3 எடுத்து வாசித்து பாருங்க. நீங்கள் வளரும்படி, உள்ளான மனுஷனை எப்படி வளர்க்கணும்னு சொல்றாரு பாருங்க பேதுரு. நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, புதிதாய் பிறந்த, எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் வந்துடவே கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும். என்னைக்குமே அப்பாட்ட நீ வரும்போது நீ குழந்தை மாதிரியே இப்பதான் அப்பாட்ட பால் குடிக்கிற. அல்லேலூயா. நீ புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். வசனங்கிறது பால் சொல்றாரு. பிள்ளை வளர்க்கறதுக்கு என்ன குடிக்கீங்க? பால். பால் தானே குடிக்கீங்க. அதே மாதிரிதான் இப்பதான் பிறந்திருக்கிற அந்த பாலை குடிக்கணும், பாலை குடிக்கணும், பாலை குடிக்கணும். விக்கல் சொர்த்தெல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு ஒட்டு பைப்ல வாசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால உள்ளான மனுஷன் அப்படி வளர்ந்துருக்கு. அல்லேலூயா. அந்த பாலை குடிக்க 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 நீ ஆவி மனிதனை நீ வளர விடுற. புறம்பான மனுஷன் அழிஞ்சுக்கிட்டே இருப்பான். நீ இதுல கேர்லெஸ்ஸா இருந்த, நீ பின்னாடி உன்னுடைய வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடுறது ரொம்ப கடினம். உள்ளான மனுஷன் ஆவிலே வல்லமையாய் பலப்பட. அந்த பாலை குடி. நம்ம என்னன்னா இப்ப சர்ச்சில் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த நேரம் தான் இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஐயா உண்மையிலே நீ அந்த மனுஷனை வளர்க்குன்னு நினைச்சேன்னா, நீ வீட்டுல போய் இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். எனக்கெல்லாம் சில நேரங்கள கர்த்தரின் மேய்ப்பர், சில நேரங்கள எந்திரிச்ச உடனே இந்த வசனத்தை சொல்லிடுவேன். இன்னைக்கு நான் அந்த வசனத்தை சொன்னேன். இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இங்க இருந்து அந்த ஆபீஸ் போகும் வர அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே தான் போனேன். ஏன்னா அந்த வசனத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு. இயேசு எனக்காக சாபமானபடினால்
சாபத்தின் வல்லமை இயேசு எனக்காக சிலுவையில உடைத்தறிந்திருக்கிறபடினார் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாம மாதிரி நான் செல்வ சீமானா இருப்பேன். ஆபிரகாம மாதிரி தேவனுடைய குரலை கேட்பேன். ஆபிரகாம மாதிரி தேவனுடைய சிநேகிதனா இருப்பேன். ஆபிரகாம மாதிரி வயதான காலத்திலும் எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் அனுபவிப்பேன். கை தட்டுவோம். அனுபவிப்பேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்தந்து நீக்கலாக்கிட்டபடினா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவியை குறித்து நமக்கு இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு இருக்கிறபடினா இயேசுவின் ரத்தத்தினால் அதை உரிமையாக்கி எடுத்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ இது ஒரு நேரம் சொல்றதுனால பிள்ளை வளராது. பிள்ளை பாருங்க, பிறந்த உடனே பிள்ளைக்கு பாருங்க பசி எடுக்கும் போதெல்லாம் பால் கொடுப்பாங்க பாத்தீங்களா? அதே மாதிரிதான் நீ உள்ளான மனுஷனை வளர்க்கணும்னு கவனம் இருந்துச்சுன்னா அவன் வண்டியில போகும்போதும் வீட்டுக்குள்ள உட்காரும் போதும் படுக்கும் போதும் ஏசு என் சாபத்தை போய்கிட்டாரு, வியாதியாகிய சாபத்தை போய்கிட்டாரு, சுகர் ஆகிய சாபத்தை போய்கிட்டாரு, தரித்திர சாபத்தை போய்கிட்டாரு, அல்சரை போய்கிட்டாரு, எல்லாத்தையும் போய்கிட்டாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்பப்ப பாலை குடிச்சுக்கிட்டே இருந்தா வச்சுக்கிறீங்களா அவன் வளர்ந்துகிட்டே வாரான். அப்ப தரித்திர ஆவி வரும்போது ஒரே அமுக்க அமுக்கிடுவான். கை தட்டுவான். ஹல்லேலூயா. வியாதி வரும்போது ஒரே அமுக்குதான். வியாதியாகிய சாபத்தை இயேசு சிலுவையிலே போக்கி விட்டார். வியாதியை கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து விட்டு அவன் என்னை விட்டு விழுந்து விழுந்து ஓடிவிட்டான். ஹல்லேலூயா. தாவீதுக்கு பிரச்சனை வரலையா? அவன் கர்த்தருடைய வார்த்தையே நம்பி இருக்கிறான். அதே மாதிரி வார்த்தையை நம்பி வாழுறவன் கண்டிப்பா வியாதியில ஜெயிச்சிருவாங்க. கண்டிப்பா தரித்திரத்துல ஜெயிச்சிருவான். அந்த வசனம் ஆவிக்களை கலர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆனா நிலைச்சு நின்னுட்ட நீ சாதிச்சுட்ட. கை தட்டும். சாதிச்சுட்ட. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் யோசுவா கர்த்தர் சொல்ற இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. வாயை விட்டு வாயை விட்டு வாயை விட்டு வாயை விட்டு வாயை திறந்தாலே வசனம் தான் வரும். நீங்க நிறைய பேருக்கு வாயை திறந்தாலே அங்க ஒரே பிரச்சனை தான். வசனத்தையே சொல்லு. அந்த வசனம் வாயை விட்டு விலகாது இருக்கணுமா? இதில் எழுதி இருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய. அப்ப நீ பைபிளை படிச்சாதானே அது இதுல இப்படி இருக்கோ, இதுல இப்படி இருக்கோ, என் நோயை சுமந்துட்டாரு, அவருடைய தலைமுறை சுகமானே அப்படின்னு அதை எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் வசனத்தை சொல்லு, மத்த நேரம் மறந்துரு. அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. இரவும் பகலும் பிள்ளைய வளர்க்கறது இதுதான் டெக்னிக்கல். பாருங்க, உங்க உள்ளான மனிதனை வளர்க்க இரவும் பகலும் சொல்லுங்க. இரவும் பகலும் அவருடைய ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் எனக்கு உண்டாயிருக்கிறது. அந்த ரத்தம் என்ன பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து வறுமையிலிருந்து எல்லாத்துல என்னை மீட்டெடுத்த அற்புத ரத்தம், அதிசய ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், பாதுகாக்கிற ரத்தம், ஆசீர்வதிக்கிற ரத்தம், ஜெயமுள்ள ரத்தம், ஜீவனுள்ள ரத்தம், பலனாய ரத்தம், மகிமையான ரத்தம், சத்துருவை தரமட்டமாக்குற ரத்தம். இயேசுவின் ரத்தம் என் மேலே, இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாதே. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் நெருங்காதே. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாதே. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் நெருங்காதே. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. சொல்லுங்க. என் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில், அந்த வார்த்தை என்மேல் இருப்பதினால் பயமே இல்லை. வியாதிக்கு பயம் இல்ல, பிசாசுக்கு பயம் இல்ல. எல்லாத்துக்கும் அவன் டாட்டா காட்டிடுவான். கை தட்டுவான், டாட்டா காட்டிடுவான். ஹல்லேலூயா. அதனால பிரச்சனை வராதுன்னு சொல்லல, வரும். ஈஸியா நீ ஜெயிக்கணும்னா தேவனுடைய வார்த்தையில நிலைச்சு நில்லு. அந்த பாலை குடிச்சிட்டு இரவும் பகலும். அடுத்து என்ன சொல்றாரு யோசுவால 1:8? இதுல எழுதியிருக்கிறபடி செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகல் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அதையே யோசித்து கொண்டு இருந்தா அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ எதை விரும்புறியோ அது சக்சஸ் ஆயிருமா.
வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். உலகத்துல நீ தான் அறிவாளி. அது நீ வியாதி வந்தா நீ தப்பிச்சிருவ, விபத்து வந்தா தப்பிச்சிருவ, சோதனை வந்தா தப்பிச்சிருவ. அப்ப அவன் அறிவாளியா முட்டாளா? அறிவாளியா? அப்ப தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை உள்ளவன் தான் அந்த பூமியில யாரு? அறிவாளி. கை தட்டும், அறிவாளி. ஹல்லேலூயா. நீ புத்திமானா இருப்பாய். அதனாலதான் பிசாசு பார்த்தா அவன் புத்திமானா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னிட்ட எதை திருடுறான் இல்லையோ வசனத்தை தான் திருட வருவான். இடம் கொடுத்துறாத, இடம் கொடுத்துறாத. ஹல்லேலூயா. இரவும் பகலும் அதை என்ன செய்? தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இயேசு இதைத்தான் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒவ்வொரு ஊழியக்காரங்களா தேடி எங்க போவோம்? இங்க இருந்து சென்னைக்கு போவேன், இங்க இருந்து கோயம்புத்தூர் போவேன். சில ஊழியக்காரங்க எங்கெல்லாம் வராங்களோ, ஏன்னா என்னுடைய அறியாம எப்படியாவது ஆண்டவர் ஊழியக்காரன் மூலியமா விடுதலை ஆக்கிடுவாங்களா, விடுதலை ஆக்கிடுவாங்களா, விடுதலை ஆக்கிடுவாங்க. அவர் பேரை சொல்லுவாரு. நிறைய ஊழியக்காரர் பேர்லாம், ஊழியக்காரர் வந்து நிறைய பேரை சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை நிறைய நடக்கும். ஆனா எனக்கு நடக்கவே இல்லை. ஏன்னா என்ன சத்தியத்தை அறிய வைக்கணும்னு நினைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ட்ரைனிங், ஊழியத்துக்கு ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் வந்து அந்த வேதத்தை படிக்கலாம். அந்த வேதம் உள்ள வந்துச்சு, வேதத்தை புரிஞ்ச அந்த வேதத்தினுடைய அறிவை விடுதலை ஆக்கிட்டு. கை தட்டும், விடுதலை ஆக்கிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல ஊழியக்காரர் மூலியமா உனக்கு அற்புதம் நடக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தியத்தை நீ அறிஞ்சிட்ட, என் சத்தியமே உன் வாழ்க்கையை விடுதலை ஆக்கிறோம். ஹல்லேலூயா. அதுல இருந்து தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஊழியக்காரங்க கொடுக்கிற மெசேஜை மட்டும் விட மாட்டேன். இதுல என்ன சத்தியம் இருக்கு, இதுல என்ன சத்தியம் இருக்கு, இதுல என்ன சத்தியம் இருக்கு. அது என்ன, அதை அறிய அறிய நம்ம வாழ்க்கை விடுதலை ஆகிட்டே இருப்போம். நம்ம மேல மேல கர்த்தர் கொண்டு போவார். நீ உள்ளான மனுஷன் வளர வளர உன்னுடைய ஜெபத்தினுடைய மாடலே மாறிடுங்க. சிலர் அன்னைக்கு பண்ணின மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பவுல் சொன்னாரு, பாவியிலே பிரதான பாவி நான் தான். பாவியிலே பிரதான பாவி நான் தான். ஆனா அப்படியே போக போக பாருங்க, அவர் வளர வளர பாவினே உங்க வாயில வரக்கூடிய நீ நீதிமான். இந்த மண்ணு தூசி குப்பை எல்லாம் சொல்லாத, நீ தேவனுடைய பிள்ளை, நீதிமான். பவுல் எழுதுறாரு, முதல்ல சத்தியம் தெரியாதனால என்ன சொன்னாரு, பாவியிலே பிரதான பாவி நான் தான். ஆனா அதுக்கப்புறம் ஆவிக்குள்ள உள்ளான மனுஷன் வளர 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 நான் தேவனுடைய பண்ண, நான் தேவனுடைய மாளிகை, நான் ஸ்தானாதிபதியா, தேவனுக்கு அடுத்த ஸ்தானம் அப்படிங்கிறாரு. ஏன்னா உள்ளான மனுஷன் அந்த சத்தியத்தை கேட்க கேட்க வளர்ந்துட்டாரு. அந்த ஜபத்தினுடைய மாடலே மாறிட்டு. சங்கீதம் 107, சங்கீதம் 107 20 எடுத்து வாசி. சங்கீதம் 107 20 எல்லாருக்கும். அவர் தமது வசனத்தை அனுப்பி, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி. இதெல்லாம் நீங்க வசனங்களை சாதாரணமா எடுப்பீங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது நீ குணமாயிருவீங்க. அது நம்ம அந்த வசனம் என்ன, தேவன் வார்த்தையா இருக்கிறாரு. இயேசுவின் தலமா சுகமானு, இயேசுவின் தலமா சுகமானு, இயேசுவின் தலமா அப்படி சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் வார்த்தையா இருக்கிறாரியா, அவரே உனக்குள்ள வாராரு. அவர் உனக்கு குணமாக்குற மாத்திரம் இல்ல, நீ என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கியோ அத்தனை அழிவில் இருந்து அந்த வார்த்தை உன்னை வெளியே கொண்டு வந்துருமா. கை தட்டுவோம். அத்தனை அழிவில் இருந்தும். இப்ப இந்த இடம் உள்ள இருட்டா இருக்கும் வச்சுக்கிறீங்களேன், சுவிட்ச போடுறீங்க, வந்தோடனே வெளிச்சம் உள்ள வருது. உள்ள வந்தோடனே இருட்டு தானா போயிருதா? அப்போ ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள வர 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 வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் வர வர உள்ள இருக்கிற அத்தனை இருட்டு வெளியே போயிரும்.
அது தெரிஞ்சா நீ வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்ப. இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகலவித ஆசீர்வாதத்தின் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு என் குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டது. ஐயா, யாரோ வந்து உனக்கு உதவி செஞ்ச அற்புதத்தை விட உலகத்தை படைச்சவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் உனக்குள்ள வந்துட்டார்னா எல்லா பிரச்சனையும் முடிவாயிரும். கை தட்டும். எல்லா பிரச்சனையும் முடிவாயிரும். அல்லேலூயா. அதான் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அந்த பாலை நீ குடிச்சிட்டே வச்சுக்கிறீங்களா, என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கு என்ன வசனம் இருக்கு? இப்ப நான் மரக்கல் ஊழியம் பண்ணணுமா? தேவர்கள், வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்ட தேவர்கள், 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 தேவர்கள். அடுத்து என்ன சொல்லுவான்? இயேசு செடி, இயேசு செடி, நான் கொடி. இயேசு செடி, நான் கொடி. செடியும் கொடியும் ஒன்னாதான் இருக்கும். செடியும் கொடியும் ஒன்னாதான் இருக்கும். இயேசு தலை, நான் உடல். தலையும் உடலும் ஒரே ஒன்னாதான் இருக்கும். அப்ப அந்த வசனத்தை ஒரு தடவை சொல்றதுனால இல்ல. நான் ஏன் பிரசங்கத்துல அது ஓயாம பயன்படுத்துறான்னா, அந்த விதையை வளர்க்கணுங்கிறதுக்காக பண்றேன். ஏன்னா அந்த பாலை அப்பப்ப குடிக்கிறேன். அதை குடிச்சு உள்ளான மனுஷன் வளர்ந்துட்டா வச்சுக்கிறீங்களா, நீ கைய வச்சா இயேசு கைய வச்ச மாதிரிதான். நீ தேவர்கள் என்று தேவனே சொல்லி இருக்கிறா. கை தட்டும். தேவர்கள் என்று தேவனே சொல்லி இருக்கிறா. அல்லேலூயா. அந்த பாலை அப்பப்ப குடிச்சேன்னா அப்பப்ப நீ வளர்ந்துகிட்டே இருக்கிற, உள்ளான மனுஷனை வளர்த்துக்கிட்டே இருக்க. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். 2 கொரிந்தியர் 6:17 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். இந்த வசனத்தெல்லாம் நீங்க வந்து இந்த பாலெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சீங்க வச்சுக்கிறீங்களா, உங்க கண்ணு இயேசுவின் கண்ணா மாறிடும். உங்க கண்ணு இயேசுவின் கண்ணா மாறிடும். உங்க வாய் இயேசுவின் வாயா மாறிடும். உங்க கை இயேசுவின் கையா மாறிடும். உங்க நட இயேசுவின் நடையா மாறிடும். இது சிலர் எனக்கு பிசாசு குழப்பம். நான் இது சொல்லதான் செய்யறேன், ஒரு மாற்றமும் இல்லையே. ஐயா, புள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு நேரம் மட்டும் பாலை கொடுத்துட்டு தூங்க வைக்க மாட்டீங்க, பசி எடுக்கும் போதெல்லாம் குடிக்கீங்கல்ல. அப்ப ஒரு ஸ்டேஜ் வளரும் போது என்ன செஞ்சிருது, அந்த புள்ள நடக்க ஆரம்பிச்சிருதா, ஓட ஆரம்பிச்சிருதா, அதுக்கப்புறம் தான் உணவு கொடுப்பீங்க. அப்ப என்னன்னா, நீங்க உனக்கு அற்புத அடையாளம் ஊழியம் செய்யணும், ஆசீர்வாதத்தை அணிக்கணும், சுகத்தை அணிக்கணும்னா உனக்கு அந்த ஆசை, பாலை குடிக்கணும்னு ஆசை வந்தா எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சொல்லுங்க. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான். சொல்லுங்க. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான். இத வந்து தெரிஞ்சா மட்டும் இல்ல, அந்த சத்தியத்தை அறியணுமா. இதுல என்ன அறிவு இருக்கு? 2 பேரும் ஒன்னாயிடுறாங்களாம். 2 பேரும் ஒன்றாயிடுறாங்களாம். உங்க கண்ணு இயேசு கண்ணா மாறுது. உங்க வாய் இயேசுடைய வாயா என்ன செய்யுது? மாறுது. அப்போ இந்த பாலை குடிக்க 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 எப்படி அற்புதம் செய்வ நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. புத்தி கேட்டாத காரியங்களா, கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஐயா, கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஐயா, கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை இயேசுவ மாதிரி பேசுங்க. இயேசு உங்க வாய், தேவனுடைய வாய். இயேசுவ மாதிரி பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் சோதனை மாறட்டும்.
இயேசுவின் நாமத்தில் மரித்தோரை வியாதிகள் எழச் விலகட்டும். செய்வீர் இயேசுவின் நாமத்தில் ஒரு என்றார். அற்புதம் உண்டாகட்டும். என் வியாதிகள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே. உம்மை ஆராதிப்பேன். ஐயா, கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே. உம்மை ஆராதிப்பேன். அப்ப தேவனுடைய வார்த்தைய அவன் சொல்றான் வச்சுக்கிறீங்களா. நானும் இயேசு ஒன்றா இருக்கிறோம். இயேசு செடி, நான் கொடி. கொடி வேற செடி வேற தனியா இருக்காது, ரெண்டும் ஜாயிண்டா தான் இருக்கு. அப்ப நானும் இயேசு ஒண்ணா இருக்கிறோம். அப்ப என் வாய் தேவனுடைய வாய், என் வாயால சொன்னா இயேசு சொன்ன மாதிரி. அப்ப மலை நகண்டே ஆகணும், செத்தவன் எந்திரிச்சே ஆகணும். அப்படிங்கிற விசுவாசத்தை இந்த பால் தான் நம்மளை வளர்க்கும். கைதட்டும். இந்த பால் உன்னை வளர்த்துக்கிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது உள்ளான மனுஷனை வளர்க்கிற ஒரு சத்தியம். கடைசியா ஒரு வசனத்தை, யோவான் 1:16. ஓ, glory to God. Hallelujah. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் தலைமையில கைவிங்க. நாம் எல்லோரும் பாஸ்டர் மாத்திரம் அல்ல, தீர்க்கதரிசிகள் மாத்திரம் அல்ல, போதகர்கள் மாத்திரம் அல்ல. சொல்லுங்க, நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். கிருபை மேல், ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யம், சுகத்தின் மேல் சுகம், பாதுகாப்புக்கு மேல பாதுகாப்பு பெறுவோம் என்று சொல்லல. பெற்றோம். நல்லா பாருங்க. கிருபை பெற்றோம். கிருபை பெற்றோம். கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூர்ணம் என்னது? இயேசு சிலுவையில ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரை விட்டதுனால, அந்த பரிபூர்ணத்தினால நீ சுகத்து மேல சுகமா, செழிப்புக்கு மேல செழிப்பா, பாதுகாப்புக்கு மேல பாதுகாப்பா, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் பெறுவாய், பெற போகிறாய் என்று சொல்லல. பெற்றோம். கை தட்டுவோம். பெற்றோம், பெற்றோம். இப்ப இந்த பாலை எல்லாரும் குடிக்க போறீங்க. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ணத்தினால் வல்லமைக்கு மேல வல்லமை, கிருபைக்கு மேல கிருபை, மகிமைக்கு மேல மகிமை, செழிப்புக்கு மேல செழிப்பு, உயர்வுக்கு மேல உயர்வு. பெற்றோம், பெற்றோம். இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ணத்தினால் கிருபை மேல் கிருபை மேல் கிருபை பெற்ற இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ணத்தினால் செழிப்புக்கு மேல செழிப்பு, உயர்வு, பாதுகாப்பு, அற்புதத்துக்கு மேல அற்புதம் அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பாலை குடி. பசி எடுக்கும் போதெல்லாம் பிள்ளைக்கு பால் கொடுக்கிறது மேல, நீ கிருபைக்கு மேல ஆசீர்வாதத்துக்கு மேல அப்படின்னு ஒரு பசி வந்துட்டு அந்த பாலை குடிக்க 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 அப்படியே உள்ளான மனுஷனுக்கு உணவு கொடுக்கிற, அது அப்படியே வெளியே வரும்போது அந்த நன்னிய வாசைகள் வெட்டிக்க 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 புறம்பான மனுஷன் அழிய ஆரம்பிப்பான். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் கர்த்தர் தேடுறாரு. இது சாதாரண சத்தியம் நினைக்காத. ஊழியம் செய்யற தேவனுடைய பிள்ளைகளே, சபையில இருக்கும்போது நீ பரவசமாகிறது முக்கியம் கிடையாது. செய்தியை கேட்கும் போது சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு போறது கிடையாது. அந்த பாலை நீ எவ்வளவுக்கு அதிகமா நீ குடிச்சுக்கிட்டே இருக்க. நீ மேல லிப்ட் ஆகி வரணும்னு ஆசைப்படுறியா? வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறியா? நீ ஆபிரகாம மாதிரி ஆசீர்வாதத்தை அணிவிக்கணும்னு ஆசைப்படுறியா? தேவனுடைய சிநேகிதனா குரலை கேட்க ஆசைப்படுறியா? குடிச்சுக்கிட்டே இரு பாலை எனி டைம், இரவும் பகலும். யோசுவாவும் மாதிரி இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாயிரு. அதை இரவும் பகலும் தியானித்தால் நீ எப்படி இருப்பாயா? நீ காரியங்களை வாய்க்க, உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய். எதை குறித்து இந்த வசனத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க? எதை குறித்து இந்த வசனத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த வசனத்தை எவ்வளவு அறிஞ்சுக்கிட்டு இருக்கிற? அதை எப்பெல்லாம் குடிச்சு உணவை உட்கொண்டுகிட்டு இருக்க? அதை உட்கொள்ள உட்கொள்ள உன் வழியை வாய்க்க பண்ணுகிற மாதிரி நீ புத்திமானாய் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவ.
எந்த விபத்து உன்னை தட்ட முடியாது. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதும் ரத்தத்தை பூசுறேன். கிட்னில ரத்தத்தை பூசுறேன், இருதயத்துல ரத்தத்தை பூசுறேன். என் உடல் உறுப்புகள் ஒவ்வொரு பகுதியிலும் ரத்தத்தை பரிபூர்ணமா ஊத்துகிறேன். மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு. அந்த ரத்தத்து மூலியமா ஆவியான மூடி இருக்கிற அந்த பாலை ஓயாம குடிச்சுக்கிட்டே இரு. அது வளர்ற வர உனக்கு ஒண்ணு நடக்காத மாதிரி தெரியும். அந்த உள்ளான மனுஷனை சாப்பாடு கொடுத்து வளர்த்துட்ட, அதுக்கப்புறம் பிசாச வந்து பாரும்பாங்க. கை தட்டும். வந்து பாரு. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். பிசாசுடைய தந்திரங்களை நொறுக்கி தவிடுபடியாக்கி ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவனாய் வாழ இந்த பாலை நீ குடிச்சுக்கிட்டே இரு. கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உம்முடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை நான் உணவாக்கி கொள்ளுகிறேன். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குங்கப்பா, என்னை குணமாக்குங்கப்பா, என்னை குணமாக்குங்கப்பா. காலையில இருந்து சாயந்தரம் வர கத்துற ஜெபம் அது நீ பிறந்த உடனே உள்ள அனுபவம், நீ வளர்ந்த அனுபவம் அது கிடையாது. அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி முழு அழிவிலிருந்து என்னை தப்பி விட்டா. என்னை அழிவிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை உள்ள அனுப்பு. இயேசுவின் தழும்புகளால் சுகமா இருக்கிறேன். பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் சுகமா இருக்கிறேன். உள்ள அனுப்பிக்கிட்டே இரு. என்னை சுகமாக்குங்கப்பா, என்னை சுகமாக்குங்கப்பா, என்னை தலைமையில கைய வச்சு என்னை சுகமாக்குங்கப்பா. அது தவறல்ல, அது ஒரு ஆரம்ப அனுபவம். முதிர்ச்சியின் அனுபவம் என்ன தெரியுமா? வசனத்தை உள்ள அனுப்பி 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 பேட்டரி சார்ஜ் ஆக்கின மாதிரி, பிள்ளைய பால் கொடுத்து வளர்க்கிற மாதிரி ஆவி மனிதனை வளர்த்துக்கிட்டே வருவ. என் கை இயேசுவின் கை, என் கை இயேசுவின் கை, என் கண்ணு இயேசுவின் கண்ணு, என் வாய் இயேசுவின் வாய், என் உடல் இயேசுவின் உடல். நானும் இயேசு ஒன்றா இருக்கிறேன்னா நான் நிக்கிற இடத்துல இயேசு நிக்கிறாரு. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிற அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறார். நானும் ஆவியானவர் ஒன்னா இருக்கிறோம். அவர் அழுதா எனக்கு அழுக வந்துரும். நான் அழுதா அவர் அழுதுருவாரு. நான் வாயை திறந்தா அவர் பேசுவாரு. இதெல்லாம் நீங்க அப்படியே அந்த பாலை எனி டைம் குடிச்சுக்கிட்டே இருங்க. நீ ஆராதனை நடத்தும் பொழுது உங்க வாயில தீர்க்க தரிசனமா வரும். பிரசங்கம் பண்ணும்போது தீர்க்க தரிசனமா வரும். ஏன்னா சில நேரங்களில் உங்களை தன்னாடி ஆவியான அள வைப்பாரு. எதுக்கோ ஆவியானவர் மனம் குமராருன்னா ஒன்னு அள வைப்பாரு. ஏன்னா உன் ஆவியும் தேவாவியும் ஒன்னா இருக்கு. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவர், அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறார். இந்த உன்னதமான அனுபவத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வளர்க்க விரும்புறாரு. இப்ப ஒண்ணு நடக்காத மாதிரி உனக்கு தெரியும். ஆவி மனிதனை வளர்க்கறதுல கவனம் செலுத்தி பாரு. ஆண்டவர் சொல்றாரு, இதுல அக்கறை எடு, ரிஸ்க் எடு, வளர்த்துக்கிட்டே இரு. தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டுகிட்டே இரு. அது உட்கொள்ள அது வெட்டிக்க அந்நிய பாஷையில வளருவ. ஆவி மனிதனை கட்டி எழுப்ப. அந்நிய பாஷை பேசுறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். உள்ளான மனுஷனை கட்டி எழுப்புகிறான். புறம்பான மனுஷனை அழிக்கிறான். தேவனுடைய வார்த்தை உனக்கு துல்லியமா வெளிப்படும். தேவனுடைய குரலை நீ துல்லியமா கேட்ப. ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவோம். ஓ ரா மா 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 ரா காஷி, ஓ ரிகா மா மா ரா கா டா டா டு, ஓ ரிகா மா லா கா ரா காஷியா கா டா ரா, லுகுடா ஹம் டா 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 டு டா 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 டா, ரேகா டா டு டா டா ரா மா கா போடா, ஓ ஷிகா மா 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 ரா காஷி, ரிகா பா டா 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 டு 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 ரிவி, ரோகுடா ஹம் டா 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 டா. ஓ கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளே உண்டு, எனக்குள்ளே விடுதலை உண்டு. அவருடைய பரிபூர்ணத்தினால் கிருபை மேல் கிருபை பெற்று அவருடைய பரிபூர்ணத்தினால் ஒரு ரக்கா பாப்பா பா ரக்கா ஷிகாபா ரோகோட்டோ தோ ஷேகா ராமா மாபா ரிகா மானா தா ரக்கா தோ ஷேகாபா தா தா. இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை நான் பெற்றேன்.
Rika mama rakashata rabala rokoto toto tishika tata rakatata raba shanta raba இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உன்னதங்களில் சகலவித ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் தூதர் பணி பெற்றிருக்கிறபடினால் தூதர் பணி பெற்றிருக்கிறபடினால் இயேசுவின் நாமத்தில் தேவ தூதனே எனக்கு ரோதமாய் எல்லா சத்துருக்களை தரமட்டமாக்கி எனக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி இயேசுவின் நாமத்தில் தேவ தூதர்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். O raka papa raka shakara rokoto toto to shika mama raka rika tata ta sheko to reba papa raka tata shaka to rimi kabod raka shanto rimi kaboda raba raka kashako to nemi kaboda. பவுளை போல எப்பக்கமும் நெருக்கமா மனதுல போராட்டமா கீழே தள்ளப்படுறியா ஐயா மடிந்து போற மாதிரி இருக்கா ஒன்னு அசைக்க முடியாதியா ஏன்னா தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கு தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு ஓ தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு வசனத்து மேல ரொம்ப கவனத்தை செலுத்து அந்த பால் மேல வாஞ்சியாயிரு மனிதர்கள் பார்க்கிறது முக்கியம் இல்ல தேவன் உன்னை பார்க்கணும் தேவன் உன்னை பார்க்கணும் தேவன் என்ன நினைக்கிறாரு உன்னை வசன பாலை கொடுத்து கொடுத்து உன்னை வளர்த்து அவரை மாதிரியே செயல்பட வைக்கணும்னு ஆசைப்படுறாரு நீ மனிதனை திருப்திப்படுத்தினது போதும் தேவனை திருப்திப்படுத்து இயேசுவின் நாமத்தினாலே உள்ளான மனுஷன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வளருவதாக அந்த பாலைய கண்டு சத்தியத்தை அறிகிற அறிவு இந்த பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனா இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.